ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த டீப்பில் வந்து இப்போ ஹோல்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வல்கனைசிங் பண்ணி ஹோல்ஸை வந்து அடைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹோல்ஸை வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணுறோம். அவ்வளோதான், இப்போ கிரைண்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் சொல்யூஷன் அப்ளை பண்ண போகிறோம். சொல்யூஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வல்கனைசிங் ரப்பரை வந்து அது மேலே அப்ளை பண்ண போகிறோம். வச்சுட்டு இது மேலே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா ஃபினிஷிங் பண்ணிடணும். நல்லா அழுத்தி இதை ஒட்டியாச்சு. இதை வந்து அடுத்து வந்து நம்ம மிஷினில் போட்டு ஹீட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டீப்பு ஹீட் பண்ணுற வல்கனைசிங் மிஷின். இது வந்து ஃபுல்லாக கரண்டில் தான் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் டைமர். இப்போ நாம் ஆன் பண்ணி விட்டு டைம் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் ஹீட் தேவையோ செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ டைம் செட் பண்ண போகிறோம். டைப் பண்ணுறோம். அதை சென்டராக வச்சுட்டு இப்போ டைப் பண்ணுறோம். லைட் வச்சாச்சு, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைம் செட் பண்ண போகிறோம். இது இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ டைம் செட் பண்ண போகிறோம். புது மிஷினால் ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா போதும். புது மிஷினால் ஓவர் ஹீட் ஆகும். புது மிஷின் தான், இதை சாம்பிள் தான் பார்க்குறோம். இதை செக் பண்ணி பார்த்துக்குவோம். செக் பண்ணி டைமிங் முடிஞ்சோன்னா செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டும் ஆன் ஆகிருக்கும்.
இப்போ டைம் கட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட்டுமே சேர்ந்து ஆஃப் ஆயிரும். இது எல்லாமே நம்மளே சொந்தமாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்கு தேவைனாலும் வாங்கிக்கலாம். இப்போ மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி 10 நிமிஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆகி உட்காந்துருச்சு. ஒரு பால்ட்டும் வராது. இனிமேல் நல்லா இருந்துச்சு. இப்போ இதில் அதே மிஷினில் வால்வு நெக்கும் நம்ம வேலை பார்த்துக்கலாம். இப்போ இது வால்வு நெக்கு போயிடுச்சு. இதை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். நல்லா கிரைண்டிங் பண்ணிவிட்டு இப்போ மவுத்தில் சொல்யூஷன் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிடுச்சு. அடுத்து பச்சை ரப்பர், வல்கனைசிங் ரப்பரை அதை சுற்றி ரவுண்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். நைஸாக இழுத்தாச்சு. அந்த ஓரத்துலேயே அப்படியே சுற்றி அப்ளை பண்ண வேண்டியதான். அப்படியே ரவுண்ட் அப்ளை பண்ணிட்டு இதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு டீப்பில் ஒட்டிட வேண்டியதான். சொல்யூஷனாக நல்லா காய விட்டுறணும். காய விட்டாச்சு. இப்போ சென்ட்ரு பண்ணி ஹோல்ஸை கரெக்டாக ஒட்ட வேண்டியதான். ஒட்டிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிடணும்.
அவ்வளோதான், நல்லா அழுத்தி தேய்ச்சாச்சு, உருட்டியாச்சு. இப்போ இந்த மிஷின்லேயே நம்ம நெக்கும் போட்டுக்கலாம். என்னன்னா சென்டரில் உள்ள எடுத்து எடுத்தாச்சு. இது வந்து வால்வு நெக்குக்கான பீஸ். இது வந்து டூ வீலருக்கு யூஸ் பண்ணுறது, டூ வீலர் நெக்குக்காக யூஸ் பண்ணுறது வச்சாச்சு. இப்போ இதில் சென்டர் பண்ணி வைக்கிறோம். மேலே வச்சு இப்போ டைட் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம டைமிங் செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நெக்குங்கிறதுனால கூட ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். ஒரு 7 நிமிஷம் வச்சோன்னா போதுமானது. இதிலே வந்து நம்ம டீப் வல்கனைசிங் பண்ணிக்கலாம். டீப்போட நெக்கு போயிடுச்சுனாலுமே இதிலே வேலை பார்த்துக்கலாம். எல்லா டீப்புமே இதில் வேலை பார்க்கலாம். 2 வீலர் டீப்லேருந்து ஆல் சைஸ் டீப் வரைக்கும் நம்ம வேலை பார்த்துக்கலாம். இதில் இப்போ ஆஃப் ஆகி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இதுவுமே உட்காந்துருச்சு.